வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா 126வது பேட்ச் ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ இங்கிருந்து இந்த மூலையில என்ன இருக்குன்னு தான் தெரியலாம். காரணம் நம்ம கண்ணால பார்க்கணும். அந்த மூளைக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா நம்ம இந்த சூழ்நிலையில பார்க்க முடியாது. அந்த உள்வெள்ள பயணம் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் எங்க இருந்து, அதுல இருந்து 100 கிலோமீட்டர்ல என்ன இருக்கு, அதுல இருந்து 1000 கிலோமீட்டர்ல என்ன இருக்கு, அதுல இருந்து 1,00,000 கிலோமீட்டர்ல என்ன இருக்கு, ஒரு செகண்ட்ல பார்த்து அதை பத்தி அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு படிக்க வந்திருக்கிறீங்க. இதுல கொஞ்சமாச்சும் அக்கறை எடுத்தாத்தான் நீங்க படிக்க முடியும். அக்கறை எடுக்கலைன்னா நீங்க படிக்க முடியவே முடியாது. தெளிவா வச்சுக்கணும். இன்னைக்கு 4வது நாள் பயிற்சி. ஒவ்வொருத்தரும் பயிற்சி முடிச்சுட்டு வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கிறதை பார்ப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள போய் கண்டுபிடிங்க. ஒரு லேடி, ஒரு பெண் இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெண், ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும், இல்லைன்னா ஒரு வாடை வரும், இல்லைன்னா உங்களை இழுக்கும். நல்ல முயற்சி பண்ணணும். 5 உணர்வுகள், 5 உணர்வுள்ள ஏதாச்சும் ஒரு உணர்வுலதான் நீங்க அவங்கள உணர முடியும். நல்லா கையை நல்லா கசக்குங்க, கண்ணை தேய்ங்க. ஏதோ ஒரு உணர்வு தெரியும். ஒரு உணர்வு, ஒரு அம்மா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, ரைட். சரி. அடுத்து எங்கேயோ ஒரு இடத்துல பிளாஸ்டிக் டப்பா இருக்கு. முதல்ல அந்த பிளாஸ்டிக் டப்பாவை போய் பாருங்க. அதுக்குள்ள என்னமோ இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்க. இந்த பிளாஸ்டிக் டப்பாவில இருந்து ஒரு வெளிச்சம் வரும், ஒரு வாடை வரும். அப்படியே ட்ரை பண்ணுங்க. நல்லா கையை தடவுங்க, கையை கசக்குங்க. ரைட். ஓகே ஓகே ஓகே. அந்த டப்பாவுக்குள்ள என்ன தெரியுது? ஏதாச்சும் உள்ள இருக்கிறது தெரியுதா? உள்ள ஏதோ போட்டோ இருக்கு. உள்ள ஏதோ போட்டோ தெரியுதா? ஆமா. ஒரு கார்டு. சரி, அங்கேயே வச்சுட்டு வாங்க. சரி, எடுத்த இடத்துல வச்சிரு. நீங்க பயிற்சி முடிச்சு வந்தீங்க. இந்த பக்கம் ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு லேடி இருக்காங்கன்னு சொன்னேன். எப்படி அந்த அம்மா உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது? உணர்வு, அந்த பக்கத்துல ஒரு உணர்வு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. கண்டுபிடிச்சிட்டீங்க, சந்தோஷம். அதுக்கு அடுத்தது ஒரு பிளாஸ்டிக் டப்பா எங்கேயோ இருக்குது, உள்ள ஏதோ கிடக்குதுன்னு, உள்ள ஏதோ கார்டு கிடக்குது, அங்கதான் டப்பா இருக்குன்னு சொன்னீங்களே. இந்த டப்பாவுக்குள்ள ஏதோ படம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ரைட். இன்னைக்கு 4வது நாள் பயிற்சி. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? திருவண்ணாமலை. என்ன பிசினஸ் பண்றீங்க? ஜவுளி வியாபாரம் பண்றீங்க. சரி, என்ன குறிக்கோளோட இந்த பயிற்சி படிக்க வந்தீங்க? நம்மளுக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இந்த பிசினஸ் நல்ல தெளிவா பண்ணணும். ஆழ்மனம் மூலம் போய் நிறைய சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறீங்க. இப்ப எவ்வளவு தூரம் உங்களுக்கு அந்த சாதனை எந்த அளவுக்கு பெருசா தெரியுது? நம்பிக்கை வருது. இப்பதான் உங்களுக்கு இந்த 4வது நாளையில பெரிய சாதனை பண்ணலாம். இந்த பயிற்சி முறையோடு பண்ணணும்னா நம்ம வியாபாரத்தை நல்ல முறையில வெற்றியோட செய்யலாம்னு ஒரு எண்ணம் வரும். நீ ஒரு நாள் இருக்குது, நல்ல முயற்சி பண்ணுங்க. உங்களால நிச்சயமா சாதிக்க முடியும். இந்த பாருங்க, சந்திரசேகர் திருவண்ணாமலையில வந்திருக்காரா. ஒரு ஜவுளி பிசினஸ் பண்றாங்க. எதிர்காலத்துல நல்ல பெரிய லெவல்ல கொண்டு வரணும், இந்த ஆழ்மன பயிற்சி நமக்கு பிரயோஜனப்படும் நினைச்சு வந்து இன்னைக்கு 4வது நாள் ஒரு லேடி எங்கேயோ இருந்தாங்க, அவங்கள கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள ஒரு கார்டு கிடந்தது. இந்த டப்பாவை கண்டுபிடிச்சு அந்த கார்டு என்னன்னு சொன்னாங்க. இந்த ஆழ்மன பயிற்சினால் எதிர்காலம் அற்புதமா இருக்கும் சொல்லி இந்த சந்திரசேகரன் ஐயாவுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். லைட் ரோஸ் கலர் அரக்கை சட்டையும் வெள்ளை கலர் வேஷ்டியும் உடுத்திருக்காங்க. போய் கண்டுபிடிங்க. எந்திரிங்க. நல்ல கைய கசக்குங்க, கண்ணை தேய்ங்க, ஸ்மெல் பண்ணுங்க, காதை தேய்ங்க. ரோஸ் கலர் மனசுல பதிஞ்சுக்கிடணும். ரோஸ் கலர் அரக்கை சட்டை, வெள்ளை வேஷ்டி, இது உங்க மனசுல வச்சுக்கிடணும். எங்க அந்த ஐயா உடம்புல வெளிச்சம் தெரியுதோ, எந்த இடத்துல அந்த வாழை வருதோ அவர் தான் இருப்பார். அப்படியே ட்ரை பண்ணுங்க. நல்லா மூச்சு எடுங்க. புறங்கையை தேய்ங்க. புறங்கையை நல்லா தேய்க்கலாம். உச்சந்தலையில தேய்க்கலாம். அப்படி ரோஸ் கலர் சட்டை, வெள்ளை வேஷ்டி, அது மனசுல பதிஞ்சுக்கிடுங்க. அப்படியே கையை கசக்கிறது, ஸ்மெல் பண்றது, காதை தேய்க்கிறது, கண்ணை தடவுறது, இப்படியே ட்ரை பண்ணுங்க. நல்லா ட்ரை பண்ணுங்க. ஒரு ஈர்ப்பு சக்தியோ எது கிடைக்குதா? தொட்டுட்டீங்களா? ரைட். அவங்கள தொடும்போது என்ன உணர்வு ஏற்படுது? எப்படி, எதனால அவங்கள தொட முடிஞ்சது? ஐயா அங்க இருந்து ஒரு வாடை வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அதை நோக்கிதான் வந்தேன். சரி, அப்படியே நீங்க உட்கார்ந்த இடத்துக்கு வாங்க. ஐயா வணக்கம். இப்போ பயிற்சி முடிச்சு வந்தீங்க. இங்க ஒரு ஐயா ரோஸ் கலர் சட்டையும் வெள்ளை வேஷ்டியும் உடுத்தி இருக்காங்கன்னு சொன்னேன். அங்கிருந்து வந்தீங்க, திருப்பி அப்படி போனீங்க, திருப்பி வந்தீங்க, அந்த ஐயாவை காட்டினீங்க. எப்படி அவரை உங்களால அவர்தான் உணர முடிஞ்சது? பேர் சொல்லலை, நான் ஒன்றும் சொல்லலை, அவருடைய உடம்புல உள்ள ட்ரெஸ்ஸை தான் சொன்னேன். அவர் தான் உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? ஒரு லேசா வாடை இருந்த மாதிரி இருந்தது. சரி. இங்க போகும்போது ஒரு வாடை வந்தது. சரி, இப்படி திரும்பி தான் போனேன். சரி. உங்க 5 உணர்வுகள்ல எந்த உணர்வால ஐயாவை கண்டுபிடிக்க முடிஞ்சது? இது ஸ்மெல். ஸ்மெல். ஓகே. இந்த 5 உணர்வுகள்ல அந்த ஸ்மெல் வச்சு ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியலான்னு ஒரு ஐடியா வந்துட்டீங்களா? ரைட். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரைட்டு. உங்களுக்கு எதிர்காலத்துல என்ன மாதிரி நம்ம ஆட்களை செலக்ட் பண்ணலாம், நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த சாஃப்ட்வேர்ல பல பிரிவுகள் இருக்குது. என்ன பிரிவுகளை நம்ம அந்த இதை இப்போ லேட்டஸ்டா ஆரம்பிச்சோம்னா ஜெயிக்கலாம் அங்கிறதுக்கு அறிகுறியாக இப்போ இந்த வெள்ளை கலர் வேஷ்டியும் அந்த ரோஸ் கலர் சட்டையையும் இங்கிருந்து போய் கண்ணை கட்டிட்டு கண்டே முடிஞ்சத இனிமே உங்க எதிர்காலத்தை உங்களால் டிசைட் பண்ண முடியுமா? முடியும். இனி ஒரு நாள் பயிற்சி இருக்குது. இந்த ஒரு நாள் பயிற்சி நீ நல்லா எடுத்தீங்கன்னா ஒரு 100% நீங்க ஜெயிக்கலாம் ஒரு நம்பிக்கை வர்றதா? அப்ப சென்னையிலிருந்து வந்த ஐயா என்ன மிஸ்டர் ராஜ்குமார், கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறீங்க. இந்த 4வது நாளையில ஒரு ஐயாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸினுடைய அடையாளத்தை வச்சு அவங்க கண்டுபிடிச்சதுக்கு டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக உங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க நினைக்கக்கூடிய குறிக்கோள்களை வெற்றி அடைஞ்சலான்னு சொல்லி டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.